ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க திங்கக்கிழமை ஈவினிங் விளாக் பார்க்கலாம். காலையில் எழுந்துச்சி கோலம் போட்டாச்சுங்க. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா. அப்புறமேட்டுக்கு இன்றைக்கி வெயில் அதிகமாக வருது. இதுக்கப்புறம் வெயில் அதிகமாக தானே இருக்கும். அதனால் காலையில் சீக்கிரமாகவே போய் வயலில் மாட்டை கட்டலான்ட்டு தண்ணி வச்சிட்ருக்கேங்க. சீக்கிரமாக கட்டிட்டு 11 மணிக்கெலாம் அவுத்துட்டு வந்துடணும், ஏன்னா மாடு வெயில் தாங்காது. அதனால் போய் தண்ணி வச்சு கட்டலான்ட்டு தண்ணி வச்சிட்ருக்கேங்க. அவளை போய் கட்டிட்டு வந்துட்டேன். இதில் கட்டணுங்க. என் கூடயே வெயிலில் வந்து ஆட்டம் போட்டுட்டு பாருங்க இந்த பப்ளுவை எப்படி இழப்பு வாங்குறாங்க. இவளை கட்டணுங்க. பசியில் என்ன ஓட்டம் ஓடுறா பாருங்க. இது பச்சையை பார்த்தோன்னா அப்படியே ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் கோழியை அடை வச்சு விட்டுருந்தேன்னா அதை பார்த்து போய் இறக்கி விட்டுட்டு தீனி வச்சிட்ருக்கேங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க. இதுக்கப்புறம் நாங்கள் போய் சாணி குப்பையெல்லாம் வாரி போட்டணும். வாரி கொட்டிட்டு கூட்டணும். அதுக்கப்புறம் மாட்டுக்கொட்டையில் கொஞ்சம் கிடக்குங்க. அதுக்கப்புறம் போய் மாட்டுக்கொட்டையில் கிடக்குறது அல்லணுங்க. இதை அள்ளி முடிச்சுட்டு இது வரும் கூட்டிட்டு குளிச்சுட்டு தாங்க மதிய சாப்பாடு ரெடி பண்ணணும். இதுக்கடையில் நம்மளுக்கு கொஞ்சம் பிரேக்குங்க. பக்கடா இதுக்கு வந்து நிற்கிறாங்க பிளாக்கியும் குட்டி வயலும். அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சோண்டு போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க வந்துச்சுங்க. இதை குட்டி எழணுங்க. அதுக்கப்புறம் இட்லிக்கு ஊற வச்சுருந்தாங்க. இது போய் அப்புறம் அரைக்கணும். உளுந்து தள்ளிட்டேன். ஒரு கல் ஓடிட்டுருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாருங்க. ஸ்வீட் கார்னும் கடலையும் பாப்பாவுக்கு அப்புறம் சோளம் சாப்பிட்டு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் மாடியில் சாப்பிட்டு சரியாக போயிடும். அதை கட்டணுங்க. கட்டிட்டேன். கொஞ்ச நேரம் பிளாக்கிட்டே விளையாண்டுட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.